வணக்கம்மா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரைவேட் கேண்டிடேட்ஸ் வந்து அதாவது நீங்க இன்ஸ்டிடியூட் மூலமா இல்லாம, நீங்களே வந்து பயின்று எழுதியிருப்பீங்களா? அவங்க வந்து எப்படி ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. டோட் வெப்சைட் போய்க்கோங்க. TNDTEGTE online டாட் இன் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுமா? இதுல வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் லாகின் இருக்கு. நீங்க கேண்டிடேட்ஸ் லாகின்குள்ள போங்க. இதுல நீங்க அப்ளை பண்ண என்ன மெயில் அட்ரஸஸ், என்ன பாஸ்வேர்ட் குடுத்தீங்களோ, அத நீங்க வந்து போட்டுட்டு சைன் இன் குடுங்க. நீங்க சைன் இன் பண்ணோனே இந்த மாரி தாம்மா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல வந்து நீங்க டிஎம்பி எக்ஸாம் ரீவேல்யூஷன் குடுத்துருப்பாங்க. அதுல போங்க. அதுல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் இன்டர்மீடியேட் எந்த சப்ஜெக்ட் இருக்கோ, அந்த சப்ஜெக்ட் ரிசல்ட்டோட இருக்கும். இந்த சைடு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஆ அந்த ரெஜிஸ்டர் நம்பர் பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு நீங்க அதுல அப்ளை ஃபார் ஸ்கேன் காப்பின்னு குடுங்க. உங்களுக்கு பேமெண்ட் பண்ண சொல்லுமா? நீங்க அது வந்து என்னன்னா, கூகுள் பே பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, யுபில போயி, நீங்க இந்த ஜெனரேட் கியூஆர் குடுத்து, ஜிபேல நீங்க ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா, பேமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு ஜிபேல நீங்க அமௌண்ட் கெட்டுன பிறகு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்ன்னு சொல்லி வரும். அத நீங்க கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஸ்கிரிப்ட்னே கேட்கும். அத நீங்க குடுத்துக்கோங்க. உங்களோட ஆன்சர் காப்பி வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆன்சர் காப்பி வந்து டவுன்லோட் ஆகியிருக்குமா. நீங்க அத செக் பண்ணிக்கலாம். உடனே நம்மளுக்கு வித்தின் ப்ராசஸ்ல வந்து நம்ம முடிச்ச உடனே நம்ம பேப்பர் காப்பி ஸ்கேன் பேப்பர் வருது. ஸோ ட்ரை பண்ணுங்க. இதுதான் பிரைவேட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பதியிற முறை. இன்ஸ்டிடியூட்ல உள்ளவங்க நாங்க எப்படி பதியணும்னா, நீங்க இன்ஸ்டிடியூட் மூலமா மட்டும் தான் பதிய முடியும். இன்ஸ்டிடியூட் ஸ்டூடண்ட்ஸ், இன்ஸ்டிடியூட்ல உள்ள ஸ்டாஃப் தான் உங்களுக்கு பதிய முடியும். நீங்களா பதிய முடியாது. ஓகே. தேங்க் யூ.